வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதால் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்த நாகை மீனவர்கள் மீட்பு. சக மீனவர்கள் மீட்ட வீடியோ காட்சி வெளியானது. நீலகிரி அருகே கோத்தகிரியில் பட்டப்பகலில் நாயை வேட்டையாடிய சிறுத்தை. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து நாயை கவ்விச் சென்ற வீடியோவால் அதிர்ச்சி. $6,000 கோடி நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசுக்கு உத்தரவு. மாவட்டங்களில் இடைத்தரகராக செயல்பட்டவர்களையும் கைது செய்து சொத்துக்களை கைப்பற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வேட்புமனு தாக்கல். ஜுலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களம் காண்கிறார். தமிழ்நாடு அரசின் திட்டத்தை ஜம்மு காஷ்மீரில் அறிவித்து காங்கிரஸ் தேர்தல் பரப்புரை. காங்கிரஸ் கூட்டணி வென்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3,000 வழங்கப்படும் என மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி. அடுத்த சர்ச்சையில் சிக்கிய பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு. தாய் மகன் இடையேயான புனித உறவு, கடவுள் முருகன் மற்றும் அருணகிரிநாதர் குறித்து ஆபாசமாக பேசிய வீடியோ வெளியானதால் சிக்கல். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை மகாவிஷ்ணு திரும்ப பெற்றார். தானே வாதாடிக் கொள்வதாகவும் நீதிபதியிடம் கூறிய மகாவிஷ்ணு. சென்னையில் போதையில் பாலிடெக்னிக் மாணவர் உட்பட 2 பேரை தாக்கிய பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டில் வேலை பார்க்கும் 2 பேர் கைதான நிலையில் அமெரிக்காவிலிருந்து சென்னை விரைகிறார் பின்னணி பாடகர் மனோ. தனுஷ் திரைப்படங்களுக்கு அனுமதி வழங்குவதென தயாரிப்பாளர்கள் முடிவு. 2 பேரிடம் முன்பணம் பெற்ற நிலையில் ஒருவருக்கு படம் நடித்து கொடுக்கவும் மற்றொருவருக்கு வட்டியுடன் பணத்தை திருப்பித் தரவும் தனுஷ் ஒப்புதல். விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு. மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என பேட்டி. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 6 மாதம் கூட தாங்காது. விஜய் நடித்த படம் 2 நாட்களுக்கு மேல் ஓடவில்லை என்றும் சென்னையில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு. அமெரிக்காவில் போர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. போர்ட் நிறுவனத்துடனான 3 தசாப்த உறவை புதுப்பிப்பது குறித்து பேசியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி மறியல். சாலை பணியை தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டம். அரசு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு சென்ற கே.பி. முனுசாமியை தடுத்த திமுகவினருக்கு இபிஎஸ் கண்டனம். அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை திமுகவினர் அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவு செய்ததாக மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தன்னை சந்திக்க ஜெயம் ரவி மறுத்த நிலையில்
இரு குழந்தைகளுடன் தவித்து வருவதாக ஆர்த்தி ஆதங்கம். கள்ளக்குறிச்சி அருகே நடிகர் ஜீவா மற்றும் மனைவி சென்ற கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. சாலையின் குறுக்கே சென்றவர் மீது மோதாமல் தவிர்க்க முயன்ற போது கவிழ்ந்தது. கார் விபத்தில் சிக்கிய நடிகர் ஜீவா பொதுமக்களிடம் ஆதங்கம். விபத்து குறித்து கேட்டவரை தரக்குறைவாக திட்டியதால் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆதிதிராவிடர்களுக்கு மீண்டும் வீடு கட்டி கொடுத்த கனிமொழி எம்பி கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்ட மூதாட்டியை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார். ரொம்ப நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்தில் பள்ளிக்கு அரிவாள் கொண்டு வந்த மாணவன். சக மாணவர்களிடையே தகராறு காரணமாக அரிவாள் கொண்டு வந்த நிலையில் ஆசிரியர் பறிமுதல் செய்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தற்காலிக ஆசிரியர் பணி நீக்கம், நிரந்தர ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவு. பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடியில் மதிய உணவு உண்ட சிறுவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு. பல்லி விழுந்த உணவை தின்றதை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. விழுப்புரத்தில் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி. வீரர்களுடன் கபடி விளையாடி உற்சாகம். ரெண்டு பேர் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணியில் தொய்வு ஏற்பட்டதன் காரணமாக ஏற்கனவே சிவகங்கையில் பணியாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நிச்சயமாக பாலுவல், அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக பணிகள் குறித்து, பணிகள் முடிந்தவை குறித்து, என்னென்ன பணிகள் தொய்வில் உள்ளது என்பதெல்லாம் ஆலோசனை செய்தார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் ஆய்வு செய்தார். அப்போது திருப்பத்தூர் யூனியன் வட்டார வளர்ச்சி அதிகாரி சோமதாஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க குறித்து கேள்வி கேட்டார். அதற்கு தவறான தகவலை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதே போல் ஒரு மைய பணியாளர் ஒருவரும் 2 சமையலர் ஒருவரும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். பாலவேல், நன்றி சிதம்பரம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.